அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 2.1 ஹோம் தேட்டர். அந்த ஹோம் தேட்டரில் உங்களுக்கு சப்வூஃபர் வேலை செய்யுது, மற்ற ஸ்பீக்கர்ஸ்லாம் உங்களுக்கு வேலை செய்யலை. அது என்ன பிரச்சனை, சரி பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். பேக் சைடில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கும்போது உள்ளார ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, அதுக்கிட்ட ஒரு போர்டு இருக்குது. இதான் உங்களுக்கு இந்த ஆடியஸ் சர்க்யூட் இதில் தான் இருக்கும். சப்வூஃபரு நார்மல் ஸ்பீக்கர் போகக்கூடிய லைன்லாம் இந்த சர்க்யூட்லேருந்து தான் வரும். இந்த போர்ட்லேருந்து பின் அவுட்டில் நம்ம எடுத்து ஸ்பீக்கரில் கொடுத்துக்குறோம். இதில் என்ன பிரச்சனைங்கிறது போர்டுலேயே உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள். இதில் பயன்படுத்தியிருக்க ஐசி பார்த்திங்கன்னா 2030 YD 2030ன்னு போட்டிருக்கு நம்பரு. இது ஒரு ஆடியோ நார்மலாக கிடைக்கக்கூடிய ஒரு சாதாரண ஆடியோ ஐசி தான் அது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஒரு ஆடியோ ஐசிலேருந்து மட்டும் என்ன ஆகுதுன்னா, 2 அவுட்புட்டில் இருக்கக்கூடிய 2 ரெசிஸ்டன்ஸ் ஃபால்ட் ஆகிருக்கு. (4558D) சொல்லக்கூடிய ஒரு சப்வூஃபர் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஐசி கொடுத்துருக்காங்க. அந்த சைடில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் எரிஞ்சு போயிருக்கு பார்த்தீங்களா, ரெசிஸ்டன்ஸ் பேர்ன் ஆகிருது. அந்த சைடில் கூடிய ஆடியோ ஐசி 2030 தான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஃபால்ட் ஆகிருக்கு. எப்படி உங்களுக்கு வோல்டேஜ் செக் பண்ணி காமிக்கிற பாருங்கள். ஐசி போகக்கூடிய -V, +V ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. -14 வருது. ஷார்ட் சர்க்யூட் ஆகக்கூடிய அந்த ஐசிலையும் அதே வோல்ட் வருது. பட் வேலை செய்யல, ஓவர் ஹீட் ஆகுது. ஐசியோட அவுட்லெட் இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு ஃபால்ட் ஆகிருக்கு. அது 2.2, அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.2 ஓம் தான். கன்ஃபார்மாக இந்த 2030 ஐசி தான் கம்ப்ளைண்ட்டு. அதை நம்ம சர்க்யூட்லேருந்து ரிமூவ் பண்ணுவோம். இந்த ஐசி பார்த்திங்கன்னா 2030க்கும் நார்மலாக இன்னொரு ஐசி பயன்படுத்துவோம் டிவிஎல்ல. அது பார்த்திங்கன்னா 2003ன்னு போட்டிருக்கோம் நம்பரு. இதுக்கும் அதுக்கும் பார்த்திங்கன்னா வித்தியாசம் இருக்குது. அந்த ஐசி இதில் பயன்படுத்தலாமா, பயன்படுத்த முடியாது. அது பார்த்திங்கன்னா ஒரு TDA 2023ங்கிறது பார்த்திங்கன்னா அது கரண்ட் ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர், ஒயிட் ஓப்பன் லூப் ரெஸ்பான்ஸ் அண்டு ஃபாஸ்ட். அது இதை விட கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு ஐசி தான் அது. 2003ங்கிற ஐசி. இது 2030, அதாவது 2030ங்கிற ஐசி பார்த்திங்கன்னா ஒரு ஆம்ப்ளிஃபையர் ஐசி தான், சாதாரண ஒரு ஆம்ப்ளிஃபையர் ஐசி தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நம்ம. அப்போ அந்த ஐசி இதில் பயன்படுத்த முடியாது. அதே நேரத்தில் அது பயன்படுத்தக்கூடிய இடத்துல இதை பயன்படுத்தலாமா, அதையும் முடியாது நம்மளால். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. மற்ற ட்ராக் ஏதாவது ஃபால்ட் இருந்தால் உங்களுக்கு அதையும் சால்ட்ரிங் பண்ணி நம்ம சரி பண்ணிக்கணும். இப்போ ஐசி மாற்றியாச்சு. அந்த ரெசிஸ்டன்ஸ் 2.1 ஓம் இல்லை, சரி 2.2 ஓம்ஸ், அதுக்கு பதில் நான் 1 ஓம்ஸ் தான் பயன்படுத்துகிறேன். அவுட்புட்டில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் தானே, அதாவது ஸ்பீக்கருக்கு போகக்கூடிய லைன் தான். அது வேல்யூ கம்மியாக இருக்கிறது தப்பு இல்லை, மாற்றிக்கலாம் நம்ம.
டைரெக்டாக நம்ம மட்டும் லூப் மட்டும் பண்ணக்கூடாது. மற்றபடி ரெசிஸ்டன்ஸ் ஏதாவது பயன்படுத்தலாம். வேல்யூ கம்மி. இப்போ பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து முன்னே இருக்கிற வோல்டேஜை விட மைனஸ் வோல்ட்டும் பாசிட்டிவ் வோல்ட்டும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. இன்னும் 14 வோல்ட்டு 13 வோல்ட்டு காமிச்சு இப்போ 16 வோல்ட் இருக்குது பாசிட்டிவ் வோல்ட். அதேமாரி நெகட்டிவ் வோல்ட்டும் -17 வோல்ட் வருது. இப்போ முன்னாடி ஷார்ட் ஆகிருந்தனால வோல்ட்டு கொஞ்சம் 2 வோல்ட்டுக்கிட்ட ட்ராப் ஆகிருந்தது. இப்போ அது இல்லை. இப்போ கரெக்டாக வேலை செய்யுது. நம்ம ஏதாவது ஓகே வேலை செய்யுது. நான் ஆடியோ மியூட் பண்ணி வச்சுருக்கேன். சாங்க்கு ப்ளே ஆகிறதுனால மியூட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா செக்ஷன் வேலை செய்யுது. ஒரே ஒரு ஐசியை மட்டும் யூஸ் பண்ணியிருக்கானோ. ஓகே, நன்றி, வணக்கம்.